வணக்கம் விவசாயிகளே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை சாகுபடியில் பெஸ்ட் ஹெர்பிசைடு எது, சிறந்த களைக்கொல்லி எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெமோ காட்ட போகிறேங்க. ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ் வந்துட்டு நம்ம டெமோ பார்த்தோம். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, அது வாழை சாகுபடியில் என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து களையினால ஏற்படக்கூடிய நஷ்டங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் களைக்கொல்லியை பத்தி பார்த்துக்கலாம். இப்போ களைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் வளர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க இனிஷியலா வந்துட்டு நீங்க கண்ணு போட்டுட்டீங்க, போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 240 வந்து ஸ்ப்ரே பண்றேன், இல்லைன்னா கோல் வந்து ஸ்ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நான் சொன்னது பர்சனலா சொன்னது என்னன்னா, இல்ல வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க, வந்ததுக்கு அப்புறம் அடிச்சுக்கலாம் தான் என்னோட சஜஷன் வந்து நான் சொல்லுவேன். அதுக்கு மீறி நீங்க அடிச்சீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு இப்ப தெரியாது, லாஸ்ட்ல தான் தெரியும். சரிங்களா? அதனால இனிஷியலா நீங்க வந்து எந்த ஒரு களைக்கொல்லியும் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு போட்டுடுறோம். போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா களைகள் முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து களை மேலாண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த களையை வந்து கரெக்டா நம்ம மேனேஜ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு பெரிய நஷ்டம் இதுல ஒரு பங்கா போகும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ், அதாவது நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா களைகள் அதிகமா எடுக்க ஆரம்பிக்கும். இதனால நம்மளுக்கு என்னன்னா தாவரத்துக்கு தேவையான, அதாவது வாழைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே சரிவர கிடைக்கிறது இல்லை. இதனால நம்மளுக்கு சரியான வளர்ச்சி கிடைக்காதனால நஷ்டம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம களைகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெர்பிசைட்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்றோம் பாத்தீங்களா, அதோட இன்டேக்கும் அதிகமா இருக்கும். ஸோ அதோட காஸ்ட்டும் உங்களுக்கு ஹையா கொண்டு போறதுனால உங்களுக்கு நஷ்டம் வந்து கொண்டு வந்துடும். இந்த வீடியோல 3 டைப்ஸ் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ் வந்து நான் சொல்ல போறேங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா கிளைபோசைட். இது வந்து ரவுண்ட் அப் இல்லைன்னா கிளைசல் இந்த மாதிரி வந்து சொல்லுவோம். செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பேராக்விட் டைக்ளோரேட், அதாவது நெருப்பு மருந்து, கருகர மருந்து, அந்த மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ட உடனே ஒரு 2 to 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வாட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைப் ஆஃப் ஹெர்பிசைட் தான் இந்த பேராக்விட் டைக்ளோரைட் அப்படிங்கிறது. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் ஒன். சரிங்களா? நான் வந்து பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றது இந்த குளுஃபோஸ்னேட் அம்மோனியம் அப்படிங்கிற பெரியோ டெக்னிக் வரும் பாத்தீங்களா, இந்த களைக்கொல்லியை தான். இது வந்து உங்களுக்கு வாழைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இன்க்ளூடிங் நீங்க பாக்கு ஃபீல்டுக்கு கூட அடிக்கலாம். ஸோ பாக்குக்கும் அடிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி உங்களுக்கு வருது அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளைபோசைட் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஹெர்பிசைடு. ஸோ அதுல வந்து என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, இது உங்களுக்கு வேற பாதிக்கும். டைரக்ட் இம்பாக்ட் எதுல இருக்கும் அப்படின்னா வேர். இது வந்து 3 to 4 நாள் ஆகுங்க. அது வந்து செடி வந்து வாடுறதுக்கு. ஸோ வேற பாதிச்சு அதை வேற சாகடிச்சு அதுக்கப்புறம் தான் செடியை வாட வைக்கும். இந்த வேற பாதிக்கிறதுனால உங்களுக்கு வாழையோட வேரும் பாதிப்படையும். இதன் காரணமாக என்ன அப்படின்னா வாழைக்கு வந்துட்டு வேரழுகள், வேர் சம்பந்தமான நோய்கள் அதிகமா வரும், சரியா இன்டேக் எடுத்துக்காது. அதனாலதான் நான் சொல்றேன் கிளைபோசைட் அப்படிங்கிற களைக்கொல்லியை வந்து அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்ட்டு. செகண்ட் ஒன்று நம்ம என்ன சொன்னோம், பேராக்விட் டைக்ளோரைட். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பட்ட உடனே கருவுங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு இலையில படுறப்ப தான் தெரியும். ஸோ இது இலையில, அதாவது சின்ன கண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஒரு 30 to 40 டேஸ் இல்ல 60 டேஸ் இருக்கக்கூடிய சின்ன கண்ணுகளை வந்து நீங்க வந்து ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இலைகள் வந்து புள்ளி புள்ளியா ஒழுக ஆரம்பிக்கும். ஸோ இதோட பெரிய இம்பாக்ட் இல்லைனாலுமே அப்போதைக்கான இன்டேக் எதுவுமே, அதாவது சூரிய ஒளியில பண்ணக்கூடிய ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது சரிவர நடக்காதனால உங்களுக்கு வளர்ச்சியை பாதிச்சிடும். அதனால இதையும் சின்ன ஸ்டேஜ்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் நம்ம என்ன சொன்னோம், குளுஃபோஸ்னேட் அம்மோனியம். பெஸ்ட் ஒன், பெஸ்ட் சாய்ஸ் எவர் அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், வாழை சாகுபடி பண்றீங்கன்னா இந்த பெரியோ டெக்னிக் குளுஃபோஸ்னேட் அம்மோனியம் நம்ம வந்து GI பவர்னு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டெக்னிக்கை வந்துட்டு தயவு செஞ்சு சொல்றேன் எல்லாருமே வாங்கி பயனடைங்க. ஏன் அப்படின்னா வாழைக்குனே ஒரு செலக்டிவ் ஹெர்பிசைட் வந்து இதை சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, வேருக்கும் வராது, இலைக்கும் வராது. ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த களைக்கொல்லி வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் டெமோவை வந்து காட்டுறேன், ஒவ்வொன்றா காட்டுறேன். சரிங்களா? இதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம 7 டேஸ் 1 வீக் கழிச்சு நம்ம இந்த வீடியோ எடுத்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணியில ஸ்ப்ரே பண்ணுதுங்க. லிட்டருக்கு வந்து 10 ml போட்டு 3ஐயுமே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைபோசைட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நான் காட்டுறேன். கிளைபோசைட் வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ்ங்க. பார்த்தீனியம் செடி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நல்லாவே சாகடிச்சிருந்தது. ஆனா இது நீங்க ரெக்கமெண்டேஷன் உள்ள கொண்டு வரக்கூடாது. அதனால இதை வந்துட்டு நீங்க வாய்க்கால் இல்ல பொலி இந்த மாதிரி இல்ல வேஸ்ட்லேண்ட், ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சும்மா இருக்கக்கூடிய இடத்துல அடிக்கிறீங்கன்னா பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு இந்த கிளைபோசைட். பேராக்விட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க
இந்த நிழல் கட்டுதில் ஒரு 4 months ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாங்க, நல்லா இருக்கும். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீனியம் செடி நம்ம வந்து கோயம்புத்தூர் போடுன்னு சொல்லுவோம், அது வந்துட்டு சரிவர சாகிறது இல்லை. மற்ற செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும், சீக்கிரம் வந்துடும். ஸோ அதுதான் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்ன அப்படின்னா இது வேறு வரைக்கும் போறதில்லை அப்படிங்கிறதுனால அப்போதைக்கு வாடிடுதுங்க, ஆனால் சீக்கிரம் ரிசல்ட்ஸ் வந்துட்டு போயிடுது, க்ரோத் வந்து கிடைச்சிருது, அந்த களைகள் எல்லாமே வளர ஆரம்பிச்சிருது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொன்ன குளுஃபோசினேட் அமோனியம், இது வந்து பக்கா ரிசல்ட்ஸுங்க, சூப்பராக இருந்துச்சு. வாழைக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு அடிக்கலாம், எந்த இடத்துக்கு வேணால் அடிக்கலாம். என்ன அப்படின்னா மற்ற ரெண்டை கம்பேர் பண்ணுறத, அதாவது ரேட் வைஸாக நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இதோட ரேட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆனால் வாழைக்கு நல்ல ஒரு களைக்கொல்லி, தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். பார்த்தீனியம் செடியை சூப்பராக கவர் அப் பண்ணுச்சு, பெஸ்ட் ஒன். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு, எப்பப்ப என்னென்ன களைக்கொல்லி அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல குளுஃபோசினேட் அமோனியம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. 4 months அதிகமா ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 4 months வந்துட்டு நீங்க பேராக்விட் பிளஸ் குளுஃபோசினேட் கொடுக்கலாம், இல்ல பேராக்விட் மட்டும் கொடுக்கலாம், இல்லைன்னா குளுஃபோசினேட் கூட நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.